ஊர் சுற்றலாம் வாங்க ஏற்காடு சீரீஸ் 2. ஏற்காடில் அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸு. என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்காடு சீரீஸ் நம்பர் 2. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா படகு இல்லத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா 3 விதமான போட்டிங் இருந்துச்சு. பெடல் போட், ரோ போட், மோட்டார் போட். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறப்ப ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்னடா இதுன்னு பார்த்தப்ப 2 மினிட்ஸில் ஃபோட்டோ ஃப்ரேம், ஃபோட்டோ கீ செயின்லாம் போட்டு நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன சைஸ் கேட்குறோமோ அந்த சைஸ்க்கு ஃப்ரேம் பண்ணி அழகாக நீட்டாக போட்டு கொடுப்பாங்க. அடுத்த ஃபோட்டோ பூத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஃபோட்டோ கீ செயினும் போட்டிருந்தாங்க. ஸோ இவங்களும் ஃபோட்டோ போட்டு கொடுப்பாங்க. நம்ம கேட்ட கப்லேயும் போட்டு கொடுப்பாங்க நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த போட்டிங்கோட வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே. இது என்ன போட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோ போட்டு. அது மோட்டார் போட்டு. நாங்கள் சூஸ் பண்ணது ரோ போட்டு தான். எங்களுக்கான போட் வந்துடுச்சு. நாங்கள் எல்லாமே சேஃப்டியாக ஏறி உட்காந்தாச்சு. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாருமே சேஃப்டி ஜாக்கெட் போட்டுட்டு தான் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லாமே சேஃப்டி ஜாக்கெட்லாம் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பெடல் போட்டு. அதோட வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது என்ன பிரிட்ஜுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு குட்டியாக ஒரு பார்க் ஒன்று இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போகிறதுக்கான பிரிட்ஜ் அது. எல்லாரையும் ஒரு ஃபோட்டோவை எடுத்துட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தாங்க. இவருக்கு இதான் வேலை. அந்த சைடில் இருக்கிறது தான் பார்க்கு. நாங்கள் போன டைமு கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அங்கே போன போட் பார்த்தீங்கன்னா ரோ போட்டு. ஸோ அதுக்கான டைமிங் 1/2 hour. இதுவே பெடல் போட் எடுத்திங்கன்னா 1 hour நம்மளே பெடல் பண்ணி சுற்றி வர்றதுக்கு. மோட்டார் போட்னா 15 minutesன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக தப்பிச்சு மேலே வந்தாச்சு. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அங்கேருந்து வெளியே வந்த உடனே நாங்கள் குதிரை சவாரி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் குதிரையில் ஏறி உட்காந்துட்டாங்க. எங்கள் வீட்டு பசங்க எல்லாருமே. அவங்களும் ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு இறங்கியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஏற்காட்டில் இருக்க போட் ஹவுஸ் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அடுத்த ஏற்காடு சீரீஸில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.